ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இனி ஒரு வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிக்சன் சொல்லியிருப்பாரு, இதுமாதிரி இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன். ஸோ அப்படி சொல்லி அந்த நிக்சன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ வேறு லெவல். ஸோ என்னென்ன சொன்னார், என்னென்ன பேசினார் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பவும் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே ஃபேக் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவும் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பக்கமாக நிற்கிறாரு. என்ன தெரியும், இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு பேசி வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அண்டு நம்ம யூடியூப் சைடில் போய் இன்டர்வியூ எடுக்கும் போது தான் அவரோட எல்லா மேட்டரும் பார்த்தீங்கன்னா வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நீங்கள் சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே என்ன நடந்துச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்புறம் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஹேட்டர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லியிருப்பார். ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா யாரை பார்க்குறீங்கன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அர்ச்சனான்னு சொல்லி அவரே தன் வாயால் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டாரு. மக்கள் பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு இது பண்ணாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கா தான் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் ஏல இருக்கிறவரே பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை சொல்லிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்துட்டும் அவங்க ஒன்றும் பண்ணல பார்த்தீங்கன்னா டீம் ஏல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அண்ட் வீட்டுலேருந்து என்ன கற்றுன்னு போகிறீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியா எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அதெல்லாம் கற்றுக்கினேன், மரியாதை கொடுத்து பற்றி பேசினேன் கற்றுக்கினேன் அதெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு நல்ல விஷயம் செய்ததில் அவரை பாராட்டலாம். அவங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவறு இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் மரியாதை கொடுத்துருப்பா தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் மிஸ் பண்ணுறீங்களா கேட்டதுக்கு ஆமாம் பிக் பாஸை மிஸ் பண்ணுறேன் அண்ட் அவர் வாய்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவிக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் எவிக்ஷன் ஃபேராக அன்ஃபேர் நினைக்கிறீங்களா கேட்டது பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஷின் ஒன்று கேட்டுதான் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பயங்கர ஒரு ஃபேர் என்ன பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா எப்பயோ போக வேண்டியது. ஆனால் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு லாஸ்ட்டு ஒரு 70ஆம் நாள் தான் அமுச்சே விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபேராக இருந்தாங்க நம்ம விஜய் டிவி. ஸோ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ இவரே ஒத்துனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரே ஒத்துனார். ஸோ அது ஒரு பரவாயில்ல. அண்ட் ஆனஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் யார் இருந்தாங்க கேட்டால் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நிற்கிறாரு. அண்டு ஃபேவரட் மூமெண்ட்டம் கேட்டால் பார்த்தீங்கன்னா அவர் கமல் சார் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாட்டு பாட்டுப்பார். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேவரட் மூமெண்ட் சொல்லியிருப்பார். ஸோ பார்த்தீங்கன்னா சில சிம்பிள் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வெளியே போகணும் பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவியில் பார்த்தீங்கன்னா பாட்டு பாட போகிறாராம். ஸோ பரவாயில்ல, வெளியே இவ்வளோ வாய்ப்பு கிடைக்குது. என்ன தான் உள்ளே இருக்கும் போது இவருக்கு நெகட்டிவாக இருந்தாலும் வெளியே பார்த்தீங்கன்னா சில பார்த்தீங்கன்னா நல்லாவே வாய்ப்பு கிடைக்குதான்னு நினைக்கிறேன். அது மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டிங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ போக போக தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்தா தான் பல உண்மைகள்லாம் வெளியே வரும். அண்ட் ஐஷு மேட்ரு எடுப்பாங்க, பிரதீப் மேட்ரு எடுப்பாங்க, அண்ட் மினிஷா மேட்ரு எடுப்பாங்க. ஸோ நிறைய மேட்ரு வரும். ஸோ நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீப் சப்போர்ட் பண்ணிங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. நெக்ஸ்ட் வீடியோ.